இதுல பாத்துட்டு அப்படின்னா ஃபியூச்சர் ரிசல்ட் என்ன இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா லெசன் வைஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபுல்லா பார்ப்போம். அண்ட் தென் லெசன் வைஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பார்த்து பாருங்க, அப்புறம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல உள்ள ஸ்டார் வச்ச கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபில்லிங் த பிளான்ஸ்ல மேட்ச்ல கேட்கறாங்க அப்படின்றது எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம். ஓகேப்பா, இதான் பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2024 மெட்டீரியல் டாப்பர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது நீங்கள் படிக்கிறது மூலமா 90+ டெஃபினட்டா எடுக்க முடியும். ஸோ ஓகேவா, என்னென்ன சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சுங்க. அண்ட் தென் எவ்வளோ படிச்சு முடிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் சென்டம் எதிர்பார்க்குறீங்க, 100 மறக்காம கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டிங் அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் படி நான் சொல்லிடுறேன். சூஸ் த கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் போர்ட்டு ஒன்னோட இருக்கும்ல, 27 யூனிட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு குவீஸ் எல்லாம் நம்ம போடுறோம். டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் செக் பண்ணுங்க. யூனிட் வைஸ் 2 மார்க் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 15, அப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுல ஹிஸ்டரியில முதல் 4 லெசன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. இதுல பாத்துட்டீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்குல்ல, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை அப்படியே பார்த்துட்டு வரும். அது முக்கியத்துவம் அதிகமா கொடுத்து படிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 60+ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின் 80+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டீங்கன்னா டெஃபினட்டா அவங்களால 90+ன்றது கான்ஃபிடண்டா எடுக்க முடியும். அண்ட் தென் இதை போய் முடிச்சுட்டு இந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 5 செட் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் தென் மேத்ஸ் செமஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் நடந்திருக்கும். ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாப்பர்ஸ் வந்து அதையும் ரிவைஸ் பண்ணிட்டு பப்ளிக் கொஸ்டின் இப்போ நம்ம கொடுக்குற இந்த 60+ இந்த 80 இதை ரெஃபர் பண்ணாலே போதுமானது. நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க. டெஃபினட்டா மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஸோ சொன்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் 90 to 95+ ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ்லாம் படிங்கன்னு 2 days டைம் இருக்கு. இன்னையோட கணக்கு தானே, இன்னைக்கு நாளைக்கு. ஸோ அதனால நல்லா ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகேவா, ஃப்ளோவாக தான் காமிக்கிறேன், அப்படி பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி 10%. இந்த ஸ்டார் பாட்டம் முக்கியம். இது வந்து அதுக்குலாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற கொஸ்டின் எதுவும் ஒமிட் பண்ணக்கூடாது நீங்க, அதுதான் முக்கியமானது. எதுவும் எந்த கொஸ்டின் ஒமிட் பண்ண வேணாம் படிங்க. ஸ்டார்ல இருக்கிறது முக்கியமா எழுதி கூட பார்த்துக்கோங்க, ஹிண்ட்ஸ் மாதிரி கூட. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் லெசன் 2 பார்ப்போம், ஜியோகிராஃபி. அதே மாதிரி சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். முக்கியமான வீடியோ தான்ப்பா. ஸோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி 3 என்னென்ன அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி 4 லெசன்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்றத பாருங்க. லெசன் 5 ஓகேவா. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி 6 என்னென்ன 6 4th grade வந்தாச்சு. அப்படி பொறுமையா பாருங்க. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு சண்டே நைட்டு உங்களுக்கு 8 o'clock ஒரு லைவ் இருக்குப்பா. 9:15 வேண்டாம், 8 o'clock ஆரம்பிச்சு உங்களுக்கு 9:15 9:30 உங்களுக்கு முடிக்கிற மாதிரி பார்த்துடலாம். டோன்ட் வரி, உங்களுக்கு சண்டே ப்ராப்பரா உங்களுக்கு லைவ் இருக்கும். அதுவும் மறக்காம கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கோங்க. அதாவது அதிக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, எத்தனை பேர் அட்டன் பண்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா. சிவிக்ஸ் இதெல்லாம் 2 marks தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிவிக்ஸ் 3 4 எல்லா லெசன் கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிவிக்ஸ் 4 லெசன் 5 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் அப்படி பார்த்தோம். இதை முடிச்சுட்டு அப்படியே 5 மார்க் 8 மார்க் எல்லாமே பார்த்துடணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த சிவிக்ஸ்ல லெசன் 4 5 எல்லாம் பார்த்துட்டீங்களா. அடுத்து 5th லெசன் எல்லாம் அப்படி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படியே கண்டினியூவா பாருங்க. ஓகேவா. லெசன் 1 2 எல்லாமே வந்துருச்சா? ஓகே டன். அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்ல லெசன் 4 லெசன் 5 ஒரே பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். உங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க் வந்து கொஸ்டின் நம்பர் 29ல வரலாம், இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் வரலாம். ஓகேவா, இதை முக்கியமா பாருங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 29ல வரலாம். அதுக்கு 27 நிமிஷத்துல படிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 29ல இருந்து 40 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுல 8 மார்க் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில கொஸ்டின் நம்பர் 43 கேட்பாங்க இல்லையா. அதை அப்படியே பொறுமையா பார்த்துட்டு ஹிஸ்ட்ரியில இதெல்லாம் நீங்க காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், எஸ்டிமேட்டட் ஒர்க் டன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு நான் பொறுமையாக சொல்றேன். ஹிஸ்ட்ரியில 2ல இந்த ட்ரேஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிட்லர் ஜெர்மனி,
லெசன் த்ரீல என்ன ரெண்டு இருக்கு அனாலிசிஸ் ஆஃப் வேர்ல்டு வரைக்கும் படிச்சிருப்பீங்க, நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ படிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லெசன் ஃபோர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 19th சென்ச்சுரி. ஓகேவா? நெக்ஸ்ட் லெசன் ஃபைவ் ரைட்டர் நெக்ஸ்ட் ஆன் ரோபர்ட் 1923 பாபர் ஆஃப். ஹிஸ்டரி சிக்ஸ்ல எராட்டிக் ஃபிளைட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஹிஸ்டரி செவன்ல இந்த ஸ்டார் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கான்வென்ட் மாஸ்ல. ஹிஸ்டரி எயிட் critical examination of civil disobedience movement as critical example of Gandhiji movement. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி நயன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் டென்ல பேக்ரவுண்ட் ரெஃபார்மேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் இவிஆர் டெசிஷன் கான்ட்ரிபியூஷன் ஜாகிரபி. ஜாகிரபி பொறுத்தவரை எல்லாமே நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜாகிரபிலாம் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 5 மார்க். ஓகேவா? நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க அப்படின்றத பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஜாகிரபில உங்களுக்கு நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குதா? அண்ட் தென் இப்போ நம்ம போடுற கொஸ்டின் ஹிஸ்டரி, ஜாகிரபி, பிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதுல இருக்கிற 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் இதெல்லாம் நீங்க இந்த ஸ்டார் வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஓகேவா? எல்லாமே ஹிஸ்டரி, ஜாகிரபி, பிசிக்ஸ் ஸ்டார் வச்சாதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இது தெரிஞ்சிருக்குதா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு நீங்க போகணும். அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும். சிவிக்ஸ் லெசன் 3 அதுல ஸ்டேஷன் பவர் ஆஃப் கவர்னர் அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவிக்ஸ் 4 டீட்டெயில் நான் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் ட்ரேஸ் ரீசன் கொஸ்டின்ஸ் பாருங்க. சிவிக்ஸ் 5ல ஈஸி மெஷின் அந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பாருங்க. brief question about the different governmency, right? The parent and globalization, collaboration and public contribution system, GST, அப்புறம் பிளாக் மணி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார் வச்சுக்கலாம். எக்கனாமிக் ஸ்டைல எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. இது அடிஷனலா பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கோங்க. யூனிட் வைஸ் இருக்கும். ஜாகிரபியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், அப்புறம் லெசன் 2ல நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் தான் தெரிஞ்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் நிறைய இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெனியூபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜியோகிராஃபி இன்டர்னல் ட்ரைவ், இன்டர்நேஷனல் ட்ரைவ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜியோகிராஃபி 7 அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கிவ் த ரீசன். டிசிஷன்ஸோட கிவ் த ரீசன் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவா இருக்கும். ஸோ அதனால அதுவும் நீங்க ஓரளவு படிச்சுட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்க. ஸ்டார் வச்சதெல்லாம் முக்கியத்துவமா வச்சுக்கோங்க. அதான் நம்ம படிச்சுட்டே இருக்கிறது. ஓகேவா? ஓகே, இதுல டன். இதுல வந்து எல்லாமே படிச்சாலே போதும். நல்ல மார்க் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். டைம்லைன் பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் பார்த்து வரணும். நான் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆன்சரோட இருக்குது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? டன். யூனிட்ஸ் ஈஸி மேப் பார்த்துட்டு வேர்ல்டு மேப் தான். வேர்ல்டு மேப், இந்தியா மேப் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜாகிரபி இந்தியாவும் தமிழ்நாடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். மேப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேக்கா? டன்.